ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டுக்கு நிறையா பேர் வந்துட்டாங்கன்னா சட்னி அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் இது மாதிரி சாம்பார் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சூடாக இட்லி கூட தோசை கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/3 கப்பில் வந்துட்டு பாசி பருப்பும் 1/4 கப்பில் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு எப்படி வச்சுக்கணும்னா, நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். 5 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எந்த காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது கூட சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து 250 மில்லிலிட்டர் கப்பு. அந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை, இதுக்கப்புறம் தான் ஆன் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டு 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 5 விசில் வந்து முடிஞ்சிருச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாசமும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பருப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி வந்து கடைஞ்சி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, இது வந்து ஆப்ஷனல் தான். இது நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை நெய்யில் கூட தாளித்து ஊற்றலாம், அப்போயும் இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெயில் தாளிச்சனால இது கூட மேலே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு நெய்யிலே கூட தாளித்து ஊற்றலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா மணக்க மணக்க இட்லி சாம்பார் ரெடி. சுட சுட இட்லி வச்சு இது சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இட்லி வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை பொங்கலுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பனிக்காலத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்.